கோயிதா வழங்கும் உங்களின் ஒருவன் நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ட்ரிபிள் ராஜ் வாழ்வின் அன்பு கலந்த வணக்கம். கோயிதா டிரைவிங் ஸ்கூலினுடைய நிறுவனர் ஐயா பூதலிங்கம் அவர்களை சந்திப்பதில் மிக பெருமை அடைகிறோம். உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர்லேருந்து 4 வீலர் வரைக்கும் பிரம்மாண்டமாக எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டுறதுல பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வேற அளவில் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முக்கியமானது என்னது அப்படின்னா டிரைவிங், அப்படிதானே? அந்த டிரைவிங் வந்து முறைப்படி கற்றுக்கணும். அது முறைப்படி கற்றுக்கிறதுக்கு எங்கே போய் படிக்கணும், அதுக்கு யார் சொல்லித்தாரா, அதுக்கு ஒரு குரு வேணுமே, இதெல்லாம் யாரும் நினைச்சோமா? நினைக்கணும். கண்டிப்பாக 18 வயசு பூர்த்தியான ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். அப்படி டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நம்மளோடு பூதலிங்கம் ஐயா அவர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக அரசு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு தமிழக அரசு அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கு. அந்த பட்சத்தில் வந்து இன்றைக்கு ஒரு மனிதன் விபத்தில்லாமல் இந்த வண்டி வாகனத்தை ஓட்டுவது 2 வீலர் முதல் 4 வீலர் வரைக்கும் என்ன விபத்தில்லாமல் ஓட்டுவதற்கான வழிமுறைகளை ஐயா அவர்கள் சொல்லும்படி தாழ்மை கேட்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நம்ம தினதரி நேயர்களுக்கும் அருமையான ஒரு கேள்விதான். இன்னைக்கு நிறைய விபத்துகள் நடக்கும். விபத்து இல்லாமல் நம்ம பயணிக்கணும், 100% பாதுகாப்பாக பயணிக்கணும் அப்படின்னா சாலை விதிகளை முதல்ல கடைபிடிக்கணும். 2 வீலரில் போனால் ஹெல்மெட்டு, காரில் போனால் சீட் பெல்ட்டு கட்டாயம் அணிய விடணும். அப்புறம் நம்முடைய காவலர்கள் காட்டக்கூடிய செய்கைகளை மதித்து நடக்கணும். காவலர்கள் இல்லாத பட்சத்தில் சிக்னல் ஆட்டோமேட்டிக் இருக்கிறத நம்ம கவனமாக போகிறது 100% நல்லது. ஒன்வேல போகிறது, ராங்காக போகிறது தான் நிறைய விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது. சில நொடிகளை நாம் மிச்சப்படுத்தணும்னு வாழ்க்கையை இழக்காமல் சாலை விதிகளை கடைபிடித்து ஓடும் பொழுது நிச்சயமாக எல்லாரும் பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லைங்கய்யா, எல்லாருமே வந்து சாலை விதிகளை மதிக்காம யாருமே இல்லை. கண்டிப்பா சாலைகளை மதிச்சு தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வேலை, அவனுடைய வெளிப்பாடு எப்படின்னா, காலையில் வந்து ஒரு 10 மணிக்குள்ள ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற இடத்துல வரும்போது அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறான். அங்கேருந்து ஒரு வாகனம் வருது அப்படின்னா அவங்களும் ஸ்பீடாக போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அரசு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்பீடாக வராங்க. அதை தாண்டி வந்து மைண்டை நல்லா வச்சுக்கிட்டு வண்டி ஓடணும். அதான் உண்மை. வராமல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுடைய டிரைவிங் ஸ்கூல் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுக்குற விதிமுறைகள் சரியானதாக இருந்தாலும் அதை தாண்டி மனிதன் வந்து அதை உள்வாங்கி செய்ய முடியும். அப்படிதானே? நிச்சயமாக. விபத்து என்பது கவனக்குறைவு. யாரும் திரும்பி செய்யறதில்ல. கவனக்குறைவு இல்லாமல் கவனமாக கேர்ஃபுல் டிரைவ் ஆண்டு ஓடணும். ஐபிடி ஒவ்வொரு நிகழ்வையும் உணர்ந்து செயல்படணும். அப்போ உணர்ந்து செயல்பட்டால் நமக்கு வந்து உயிரை இழந்து வேற எதையும் பெற முடியாது. என்ன அவசரம்னாலும் உயிர் முக்கியம். எந்த ஒரு கை காலோ எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் தெளிவாக கிடைக்க போறதே இல்லை. அப்போ இறைவன் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் நம்ம பாதுகாக்கணும்னா நிச்சயமா கவனமா ஓட்டணும், 100% பாதுகாப்பாக ஓட்டணும். அந்த ஒரு வேகம் என்பது சாலையை பொறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டோம்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்னா அப்படித்தான் போகணும். இது ஏன்னா உங்களுக்கு விதி என்பது நம்ம சாலை விதி நம்முடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்கையை தாண்டோம்னா நீங்கள் தேவையான ஸ்பீடு எடுத்துக்கலாம். எல்கைக்குள் நிச்சயமாக குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் பொழுது நிச்சயம் விபத்து இல்லாமல் பயணம் செய்ய முடியும். முறைப்படி டிரைவிங் கற்பது எப்படி, அது எத்தனை நாட்களில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எப்படி இங்கே வச்சு சொல்லி கொடுக்குறீங்க? முறைப்படி படிக்கணும்னா ஒரு 21 நாள் அரசு வந்து நிச்சயமாக படிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க. 1/2 மணி நேரம் நாங்கள் வந்து தனியாக அவர்களுக்கு சாலையில் பயணித்து எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறோம். இதுபோக தியரியாக எழுதி கொடுக்குறோம். அந்த 21 நாள் பயிற்சி, அதாவது ஸ்டீரிங்னா என்ன, ரோடுனா என்ன, ஆக்சிடென்ட் என்ன, கிளச்சுனா என்ன, கியர்னா என்ன, எப்படி திரும்பணும், டேனிங்னா இன்ஸ்லோ அவுட் ஃபாஸ்ட், ஓவர் டைம்னா MSMBSL ஃபாலோ பண்ணணும், ஹில்ஸில் எப்படி போடணும், ரைட் சீஸில் எப்படி போடணும், ரயில்வே கேட்டில் எப்படி போடணும், இப்படி 21 வகையான சிலபஸ் அதில் இருக்குது. அதாவது செல்ஃப் சேஃப்டி டிரைவிங், சுய பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுறது, இந்த முறைகளை படித்து நல்ல டிரைவிங் ஸ்கூலில் போய் சேரணும். நல்ல டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து முறையாக படித்து அவங்க லைசன்ஸ் எடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருநெல்வேலியில் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் வச்சுட்டாங்க, முந்தி மாதிரிலாம் இருக்காது, தானே எங்கேயே இருக்குது. ஆனால் நிச்சயமாக எல்லாரும் சிறப்பாக படிக்கணும். குறையா பணம் கிடைச்சி படிக்கணும்னு இல்லாமல் முழுமையான சரியான பணம் கொடுத்து டிரைவிங் முழுமையாக கற்று அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் எடுக்கிற உறுதியோட மக்கள் இருக்கும்போது நிச்சயமாக அது வெற்றி கிடைக்கும், பாதுகாப்பாக ஓட்டலாம். இந்த காலத்தில் வந்து எல்லாரும் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை தேடி அடைகிறாங்க. அதில் வந்து எல்லாரையும் கவர்ந்த வேலை அப்படின்னா, படிக்காதவங்களுக்கும் கவர்ந்த வேலை அப்படின்னா டிரைவிங். அந்த டிரைவிங்கில் வந்து நம்ம வந்து ஆட்டோ, வேன் இது மாதிரி இதெல்லாம் இருக்குது.
இதில் வந்து இளைஞர்கள் வந்து உள்ள வராங்க, நான் டிரைவிங் படிக்கணும், இது படிக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து வருமானத்தின் மூலமாக அவங்க எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம், அவங்களுக்கு நல்ல போதிய வருமானம் கிடைக்குமா? அது மட்டும் இல்லை, நீங்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து டிரைவிங் படிச்சுக்கிட்டு வராங்க, கார் ஓட்டுறாங்க, இப்படி நிறைய பெண்கள் வராங்க. இவங்களுடைய விஷயம் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்? இந்த தொழில் மூலமாக அவங்க டிரைவிங் தொழில் மூலமாக அவங்க வந்து சம்பாத்தியம் பண்ணால் அவங்க குடும்பத்தை காலத்தை ஓட்டுக்கலாமா? அருமையாக கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு மோட்டார் வாகனம் என்ன அப்படின்னா வேன் கார் ஓட்டுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதாவது பேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க பொதுமக்கள் டெய்யூர் இல்லை அப்படின்னு ஒரு போலீஸ்லேருந்து ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு அந்த வேன் ஆட்டோ ஓட்டலாம். வேன் ஆட்டோ பெண்களும் ஓட்ட முடியும். ஆட்டோக்கெலாம் பெண்கள் மூலம் தினசரி ஒரு 1000 ரூபாய் வருமானம் மிக எளிதாக பெற முடியும். இதுக்கு வந்து என்ன படிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது இப்போ அரசு சொல்லியிருக்கு. இதுபோக அரசு ரொம்ப சலுகை கொடுத்துருக்கு. மகளிர் வந்து தொழில் முனைவதற்கும் அது மானியத்தோட ஆட்டோ கொடுக்காங்க. இப்போ வந்து பசுமை ஆட்டோன்னு இருக்கு. நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாத்துட்டு நம்மளும் வருமானம் பெறலாம், நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். மோட்டார் தொழில் ரொம்ப அருமையான தொழில், அனைவருக்கும் உகந்தது. குறிப்பாக பெண்கள் வந்து நல்ல ஒரு வருமானம் பெறதுக்கு அருமையாக இருக்கு. திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பெண்கள் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலும் அந்த பேட்டரி ஆட்டோ வாங்குறதுக்கு நிறைய ஆர்வமாக வராங்க. அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். சுய தொழில், சுய வருமானம் மோட்டார் வாகனத்தில் நிச்சயம் கிடைக்கும். அருமையான வாய்ப்பு, அனைவரும் பயன்படுத்த வேண்டும். திருநெல்வேலியில் வந்து விபத்தில்லாத திருநெல்வேலி ஆகணும். அது மட்டும் இல்லை, பொதுமக்கள் வந்து எப்படி பார்த்து ஓட்டணும், அதெல்லாம் தாண்டி மாணவிகள் வந்து ஸ்பீடாகவே போகிறாங்க. அவங்க எப்படி சாலையை கடக்கணும் தான் அவங்களுடைய இது சம்பந்தமாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா கல்லூரிக்கு போகிறான் வாரான், நல்லா பாதுகாப்பாக வரணும். எப்படி நம்ம நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம அரசு, நம்ம ஆர்டிஓலேருந்து விழிப்புணர்வு நடக்குது, போலீஸ் காவல்துறையிலேருந்து விழிப்புணர்வு நடக்குது, ஒவ்வொரு கல்லூரியும் விழிப்புணர்வு நடக்குது. நிறைய மாணவர்கள் விழிப்பாக இருக்காங்க. சில பேர் சில இடங்களில் கொஞ்சம் வேகமாக போயிடுறாங்க. நிலைமையின் கொடுக்கல நடக்குது. அதை நம்ம அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது, அதனால் ஏற்படும் துன்பங்களை உணரும் போது அவர்கள் நலமாயிடுவாங்க. நிச்சயமாக ஒரு பாதுகாப்பாக திருநெல்வேலியை உருவாக்கலாம். விபத்து இல்லாத ஒரு திருநெல்வேலியை உருவாக்குவது ஒவ்வொரு மாணவியர்கள் கடமை, பொதுமக்களின் கடமை. அரசு அலுவலர்கள் அதற்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் டிரைவிங் ஸ்கூல் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். முறையாக படித்து நிச்சயமாக பாதுகாப்பாக பயணம் செய்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அரசு மோட்டார் தொழிலுக்கு என்னென்ன சலுகைகள் செய்கிறது அது ஒன்று. அது மட்டும் இல்லை, சங்கங்கள், மோட்டார் சங்கங்கள் என்னென்ன சலுகைகள் உறுப்பினர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு வந்து மோட்டார் தொழில் பண்ணுறது எப்படி வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வருது. அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம சங்கம் வச்சிருக்கு, அதில் போய் சேர்ந்துக்கலாம். அதாவது ஓட்டுநர் நல உரிமை அப்படிங்கிறத வந்து தொழிலாளர் நல சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு சங்கமாக அவங்க போய் சேர்ந்துக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் சேர்ந்துக்கலாம். அப்போ அவங்களோட பிள்ளைகள் படிப்புக்கு, திருமணத்திற்கு, விபத்து நடந்தால் ஒரு பணம், மேல் படிப்புக்கு ஒரு பணம், கடைசி ஈமக்கிரியை வரைக்கும் ஒரு பணம் அவங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொரு ஓட்டுநரும் அந்த தொழிலாளர் நல வாரியத்தில் போய் உறுப்பினராக சேர்ந்தால் அது கிடைக்க முடியும். இதை நிறைய சங்கங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் இணைந்திருக்கிற வந்து தென்பொதிகை மோட்டார் வாகன சங்கம் ஒன்று இருக்குது. பேட்டை பகுதியில் மிக சிறப்பாக நாகூர் அப்படிங்கிறத நடத்திட்டு வராங்க. நம்ம கவுன்சிலர் நல்லா பிச்சு அவங்க அதில் இருக்காங்க. ரொம்ப ஆலோசகராக இருக்கும், நல்லா செய்கிறாங்க. நிறைய நாங்கள் ஓட்டுநர்களை இந்த நலத்திட்டம் கிடைக்கணும்னு அவங்களுக்கு முயற்சி செஞ்சு அவங்க சொல்லிட்டு இருக்கோம். இது போல எல்லாரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் எல்லாரும் சிறப்பாக முடியும். அரசு தரக்கூடிய நலத்திட்டங்களை ஓட்டுநர் பெற முடியும். அவர்கள் குடும்பம் நலமாக வாழ முடியும். கோகிதா டிரைவிங் ஸ்கூலில் வந்து மகளிருக்கான என்ன சலுகைகள் வச்சுக்கிறீங்க? மிக அருமையாக மகளிர் வந்து எல்லா தொழிலையும் முன்னேறாங்க. அது மாதிரி போக்குவரத்துல சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் விபத்து நிறைய நடக்கிறதே இல்லை, 100% பாதுகாப்பாக ஓட்டுறாங்க. மகளிருக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா சிறப்பாக அடிஷ்னலாக 1 வீக் நம்ம கோகிதா டிரைவிங் ஸ்கூலில் சிறப்பாக 1 வாரம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மார்ச் 8 மகளிர் தினத்தை விட்டு நம்மளுடைய தினத்தரணி வாடிக்கையாளர்கள், அந்த நேயர்கள், அவங்க யாராவது விரும்பினா 8 நபர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் நம்மளுடைய சிறப்பு பேட்டியினால ஸ்பெஷலாக கொடுக்குறதா இருக்கிறோம். அது நம்முடைய நேயர்கள் பெற்று மகிழ வேண்டும். முழுமையாக கார் டிரைவிங் சேர்ந்து பயில்பவர்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் தினத்தை ஒட்டி வழங்குகிறது. நன்றிங்கய்யா. சிறப்பான நான் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக அற்புதமாக பதில் சொன்னீங்க. இது மூலமாக வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கிற அனைவருக்கும் நிறைய விஷயங்கள் அதில் பதிவாயிருக்கு. சரிங்களா? எங்கள் தினத்தரணி நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
மிக்க மகிழ்ச்சி. ஜனதர்மி நிறுவனம் உங்களை மாதிரி ஹேங்கர்ஸ், அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள், எல்லாத்துக்கும் மேலே நேயர்கள் தான் முக்கியம். அவர்கள் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும். தன்னதன்மைக்கு கோயிதா டிரைவிங் ஸ்கூலுக்கும் ஆதரவு கேட்டுக்கொண்டு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.